ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் போர்ச்சுகீஸ் அந்த காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 காயின் தான் நான் சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1/4 ரூபாயா. இது என்னென்னா, இது முழுக்க முழுக்க காப்பர் நிக்கல் அந்த காயின் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் அந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக இது 1947, 52 இந்த 2 வருஷம்தான் மின் பண்ணாங்க. காயின் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி அடித்த காயின்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கிடைக்கும், பட் நல்ல கண்டிஷனாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் கலெக்ஷனில் இந்த மாதிரிலாம் காயின் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல, அதாவது ஒரு நாணயம் சேகரிக்கிறவங்கன்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பழைய காயின்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு அது ஒரு நல்ல கலெக்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காயின் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயினில் எந்த டேமேஜ் இதெல்லாம் இருக்காது. சூப்பராக இருக்கும் காயின். ஸோ இது ஒரு காயின் சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா 6x எஸ்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது நிக்கல் பிராஸ். வெயிட் பயங்கரமான வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 15 கிராம் வெயிட். 14 கிராம் போட்டிருக்காங்க, ஆனால் அது கூட தான் இருக்கும் போல். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 14 கிராம்னு போட்டிருக்கு, பட்டு 15 கிராம் இருக்கும் போல். அவ்வளோ நல்ல வெயிட்டாக இருக்குது. காயின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஒரு நிக்கல் பிராஸ் காயின். இது ஒரு வருஷம்தான் அடிச்சிருக்காங்க, பட்டு 62லே டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே டிமானிட்டைஸ் பண்ண காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஒரு நிக்கல் பிராஸ் காயின் தான். இது 1900, இதுவும் 1959 தான். காயின் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 60 சென்டோவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த 3 காயின் தான் நான் அன்றைக்கி சேல்ஸ்க்கே கொடுத்துருக்கேன். 3மே சேர்த்தே உங்களுக்கு 2000 தான். அதாவது சாரி, ஸோ உங்களுக்கு இந்த 3 காயினும் சேர்ந்தே 2000 ருபீஸ் தான். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி பழைய காயின்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்ல கண்டிஷனில் கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 காயினும் சேர்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின்லாம் இன்னும் வர்ற ஜென்ரேஷன்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. நாமளே இப்போ காயின் கலெக்ட் பண்ணுறதுனால தான் நமக்கே இந்த மாதிரி காயின்லாம் இருக்குன்னே எனக்கெலாம் தெரியும். உண்மைக்கே சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்லாம் நம்ம பண்ணி வச்சோம்னா நம்மளுடைய வர்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் காயின் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஆல்பத்தில் போட்டு இது பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் 1 காசு 2 காசு இதே நம்ம பிள்ளைங்களே பார்த்துருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் அந்த மாதிரி கலெக்ஷனும் பண்ணலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்ம பண்ணி வச்சோம்னா உண்மைக்கே நல்ல ஒரு நாணய சேகரிப்பாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு உண்மையிலே இதெல்லாம் ஒரு நல்ல கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 காயினும் சேர்த்தே நான் 2000 ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நான் என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.